ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் எப்படின்னா, ஒரு ஊரில் புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நம்மளை யாராவது பயமுறுத்தினா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் தான் இது. ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஃபஸ்ட்டு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சரி புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஒரு புது ஊருக்கு போகிறோன்னா வீடு வாங்குவோம். சரி ரெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறான். அந்த ஹவுஸ் ஓனரும் நல்லா பேசுகிறாரு. அந்த வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கெல்லாம் எப்படின்னா வீடு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே வந்து அங்கே தான் இருக்கும். அது எப்படி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஹீரோயின்கிட்ட. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் அயன் பாக்ஸ் இங்கே இருக்குது, புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து என்னென்ன ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். அங்கே 2 பெட்ரூம் இருந்துச்சு. ஒரு பெட்ரூமில் ஏற்கனவே ஃபேமஸான ஒரு ஸ்விம்மர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இது ஃபேமஸான ரூம் தான் போலையே, ஃபேமஸான வீடு தான் போலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அது மட்டும் இல்லை, நானும் வந்து ஒரு ஹீரோயினாக தான் இருந்தேன் அந்த ஊரில், இங்கேயும் அதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னை பற்றியும் சொல்லிக்கிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் காமிச்சு, இந்த ரூமும் இருக்குது, அப்புறம் வந்து இந்த கபோர்ட்ஸ்லாம் டவல்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹவுஸ் ஓனர் சொன்னார். அதெல்லாம் கேட்டுட்டு, அங்கே ஒரு டெலிஃபோன் டேபிள் இருக்கே, அது எதுக்கு சும்மா இருக்குது, இப்போ டெலிஃபோன் யாரும் யூஸ் பண்ணுறதில்லன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டதுக்கு இது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. எங்கள் தாத்தாக்கும் இந்த ஃபோனுக்கும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. பிகாஸ் இந்த டெலிஃபோன் டேபிள் வந்து எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு. அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் கூட இந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபேமஸாக இருக்கும்போது இந்த ஃபோனுக்கு நிறைய கால்ஸ் வரும். அப்போ அவங்க அந்த ஃபோன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஆடிஷனுக்கு போவாங்க. பட் அவங்களோட துரதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல, அவங்க 1920s ஆரம்பித்து 29 வரைக்கும் நல்லா நடித்தாங்க. 29க்கு மேலே 1930 அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் அவங்களால நடிக்கவே முடியல, ஒரு வாய்ப்பு கூட அவங்களுக்கு வரல. அவங்க அதனால் இந்த டேபிளுக்கு முன்னாடியே சேரை போட்டு உட்காந்துப்பாங்க. எப்போயாவது கால் வந்துருமா, நம்ம ஒரு படமாவது நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு காலே வரலை. அதுக்கப்புறம் அவங்களே வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹவுஸ் ஓனர் சொன்னார். இதை கேட்டதும், நீங்கள் நான் ஹீரோயினாக வரேன்னு சொன்னதும் நீங்கள் இதை கதையை சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கிண்டலாக பேசுகிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் தாத்தா சொன்னதை நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு கூட தெரியல அப்படின்னு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்லிவிட்டு, சரி நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினதும் நம்ம ஹீரோயின் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு உட்காந்து லேப்டாப்பில் அவர் சொன்னதை யோசித்து பார்த்துட்டு இருந்தார். அவர் போகும்போது ஏதோ பேர் கூட சொன்னார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த ஹீரோயினோட பேர் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹீரோயினோட பேர் ஃப்ளோரா லாரன்ஸ்ன்னு சொன்னார். சரி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு வீடியோவாகவே வந்திருக்கு அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி. அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னும் அவங்க நடித்த நல்ல படங்களை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி மாறுச்சுங்கிறதையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு யோகா பண்ணலான்னு போயிட்டா. பட் இருந்தாலும் லேப்டாப்பில் அந்த ஹிஸ்ட்ரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஹிஸ்ட்ரியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போய் நடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு நிறைய வந்து லாஸ் ஏற்பட்டுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு படம் கூட நடிக்க முடியலை. அதுக்கப்புறம் தனியாகவே இருந்து அவங்க வீட்டில் இருந்த ஆண்ட் பாய்சன், அதாவது எறும்பு சாகிறதுக்காக நம்ம போடுவோம்ல மருந்து, அந்த மருந்தை சாப்பிட்டு அவங்களே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸில் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோயின்ஸ் நல்லா வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு யோகாலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணலான்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸ் இருக்கிற கபோர்டை திறந்தா. அயன் பாக்ஸ் இருக்கிற கபோர்டுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அதில் ஆண்ட் பாய்சன் அந்த டப்பா இருந்துச்சு. சரி இது வீட்டில் வச்சுருப்பாங்க போல் எறும்பு வந்தால் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் போய் அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அயன் பண்ணிவிட்டு நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போயிடுறான். அப்படி நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்துருச்சான். சரி போய் முகம் கழுவிட்டு வரலாம், வந்து தூங்கணுன்னா நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமுக்கு போய் முகம் கழுவிட்டு முகம் தொடச்சிட்டு வர்ற வழியில் டெலிஃபோன் டேபிளில் எதுவுமே இல்லை வரும்போது. ஆனால் இப்போ முகம் கழுவிட்டு போகிறப்ப பார்த்தா டெலிஃபோன் டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருந்துச்சு. அது போயிட்டா நம்ம ஹீரோயின். அச்சோ என்னது இது, என்ன நடக்குது இங்கேன்னே தெரியாமல் நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும்போது
டெலிஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. உடனே ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டா நம்ம ஹீரோயின். கதவை சாத்திக்கிட்டா மறுபடியும் டெலிஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வேறு யாரோ ஓடுற மாதிரி வேறு சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப பயந்துட்டா நம்ம ஹீரோயின். அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அந்த டோரு ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, கீ ஹோலு, அந்த சாவி ஓட்டை வழியாக என்னதான் நடக்குது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தா, அந்த டெலிஃபோன் டேபிள் எம்டியாக இருந்த, எதுவுமே இல்லாமல் இருந்த அந்த டெலிஃபோன் டேபிளில் புது டெலிஃபோன், அதான் அந்த காலத்து டெலிஃபோன்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெலிஃபோன் இருக்குது. என்னடா இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கண்ணு திருப்பி பார்த்தா அங்கே இன்னொருத்தர் யாரோ நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஃபேஸ், அவங்களோட முகம் நல்லா தெரியலை. பயந்துட்டேன் நம்ம ஹீரோயின். சரின்னு சொல்லி ஃபோன் எடுத்து யாராவது ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணால் யாருமே காலை எடுக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டோடனே யாரோ திடீர்னு ஓடுறாங்க. ஓடினது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஹீரோயின் இருக்க ரூமை வேறு திறக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும்னு நினச்சா. ஃபோன் ரிங் ஆகிற சத்தமும் நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மெதுவாக போய் பெட்டு பக்கத்தில் இருக்க பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி இங்கே டெம்லியா அப்படின்னு ஒரு ஸ்டூடியோவிலேருந்து நாங்கள் ஆடிஷன் எடுக்கிறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஆடிஷன் அட்டன் பண்ணலாம். ஆடிஷன் சீக்கிரம் முடிச்சிடும், சீக்கிரம் வரவங்களுக்கே சீக்கிரம் சீட்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணோடனே அந்த காலடி சத்தம் அதிகமாக கேட்டு அப்புறம் அமைதியாயிருச்சு. சரி போயிட்டாங்க போல், அந்த பேய் போயிடுச்சு போல், யாரோ போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் கதவை திறந்து பார்த்தா வெளியில் யாருமே இல்லை. இருட்டாக வேறு இருந்துச்சு, கரண்ட் போயிடுச்சு போல். போனோடனே நம்ம ஹீரோயின் ஃபோனில் ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா ஸ்டெப்ஸில் இறங்குற டோர் வந்து வெளியில் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இறங்குற டோர். அந்த டோர் வந்து என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. திறந்து பார்க்குறா, திறக்கவே முடியல. 2 கை வச்சு திறந்து பார்க்குறா, திறக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. டெலிஃபோன் ரிங் ஆனோடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. பயந்து போயிட்டான். ஃபோனை கீழே வச்சுட்டு 2 கையும் யூஸ் பண்ணி திறந்து வெளியே போயிட்டான். அந்த பக்கம் ஸ்டெப்ஸில் அந்த பக்கம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஸ்டெப்ஸுக்கு கீழே யாரும் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு உருவம் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மெதுவாக திரும்பினா இந்த பக்கம் அந்த கால் ரிங் ஆகிற சத்தம் நின்றுச்சு. திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு சைட்லேருந்து பார்த்தா ஒரு உருவம் ஃபோனோட நிற்கிற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு இருட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு தெரியலை. திடீர்னு அவங்க முகத்தில் வெளிச்சம் அடித்து, நீ பொய் தானே சொன்ன அப்படின்னு ஒரே சத்தம். ஹீரோயின் பயந்துட்டா. பை காய்ஸ்.